நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த மீகாவுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மீகா என்றால் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? இப்பொழுது நியாய தீர்ப்பு, பின்னர் ஆசீர்வாதங்கள். இன்னும் நம்ம தாராளமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த 2 கருப்பொருள்ல நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக மற்ற காரியங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்னதுமாக இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும். அதை நம்ம நேற்று தினத்துல பார்த்துட்டோம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க அந்த அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போறோம். அதுல நான் 5 அதிகாரத்துக்கு பதிலாக ஆண்டவர் சித்தமானா 4 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பின்னாடி 5, 6, 7 அந்த பகுதியை நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போறது மீகா 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். மீகா மிக தைரியமாக பேசினார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மீகா தன்னுடைய வார்த்தையை வல்லமையோடு கூட, அதே சமயத்துல அதிகாரத்தோடு கூட அவர் பேசினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த மீகாவினுடைய புத்தகத்திலே நம்ம 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் கடவுள் பேசுவதாகவும் மற்ற காரியங்கள் அவ்விதமாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில ஆண்டவர் மீகாவை மீகா மூலமாக இஸ்ரவேலை கடவுள் கண்டனம் செய்கிறார். எதிர்கால நம்பிக்கையில் ஒரு பார்வையுடன். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலை கடிந்து கொண்டாலும், அப்போ கடிந்து கொண்டு நியாய தீர்ப்பில அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது என்ற அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு ஃபியூச்சர் ஹோப் அவருக்கு அதிகமாக இருந்ததாக நம்ம இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம சொல்வோம் என்றால், அவருடைய வாழ்க்கையில நேர்மை இருக்கணும். அவர்கள் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்புறம் திறமைசாலிகளாக இருக்கணும். மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்புறம் தைரியசாலிகளாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கு தலைவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம இந்த மீகா 3ஆம் அதிகாரத்துல பார்க்க இருக்கோம். அப்போ இந்த 3ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலின் தலைவர்களை கடவுள் கண்டனம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் முக்கியமாக இஸ்ரவேலின் குடியியல் மீதான குற்றச்சாட்டு, அங்க இருக்கக்கூடிய சிவில் லீடர்ஸ் அவங்க மத்தியில ஆண்டவருடைய குற்றச்சாட்டு, அவர்களிடத்துல ஆட்சியாளருடைய அட்டூழியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லை. அவர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நன்மையை வெறுக்கிறார்கள், தீமையை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்களை குறித்து பார்க்கும்போது இந்த 3 வசனங்கள்ல அவர்கள் மக்களை அழிக்கிறார்கள், அதாவது அவர்களை ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 3ஆம் அதிகாரம் முதல்ல நான் சொன்னது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்கிறது. இது தலைவர்களுக்கு விரோதமாக, அதிபதிகளுக்கு விரோதமாக. அதிபதிகள் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை நீதிபதிகள் அப்படின்னு கூட நம்ம அதை பொறுப்பாக நியாயாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கவனிக்கலாம். சரி, அப்போ இந்த ஆட்சியாளர்கள் மற்றும் மத தலைவர்களுடைய பாவங்களை குறித்து இந்த 3ஆம் அதிகாரத்துல நம்ம அதிகமாக பார்க்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா ஃபுல் ஸ்கிரீன்?
ஃபுல் ஸ்கிரீன் ஓகே தெரியுதா? சார். தெரியுது. சரி. இப்போ 3ஆம் அதிகாரம் முதல் பகுதியை எடுத்துட்டீங்கன்னா, இங்க ஆட்சியாளர்கள் மற்றும் மத தலைவர்களுடைய பாவங்களை குறித்து பார்க்கிறோம். இங்கே ஆட்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, 2ஆம் வசனத்துல பார்க்கிற விதமாக அவர்கள் நன்மையை வெறுத்து தீமையை நேசிக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை எப்படி இருந்ததுன்னா, நன்மையை வெறுக்கணும், ஆஹ் தீமையை அதிகமாக விரும்பணும், நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் 2ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, மக்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எலும்புகளையும் இருக்கிற அவருடைய சதையையும் பிடுங்கி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மக்களை அவ்வளவு தூரமாக அவங்க மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடியவர்களாக, இல்ட்ரீட் பண்ணக்கூடியவர்களாக, அவ்வளவு கொடூரமாக நடத்தக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அது மிகையாகாது. அப்புறம் 9ஆம் வசனத்துல வரும்போது அவர்கள் நீதியை புரட்டி போடக்கூடியவர்களாக, நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி. அப்போ இந்த நீதி புரட்டி போடப்பட்ட வக்கிரமான நீதியாக மாறினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஆதாயத்துக்காக வல்லமையை பயன்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். சரி, ஆட்சியாளர்கள் இப்படி இருந்தாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் இப்படியாதான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 3ஆம் அதிகாரத்துல 3 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், 3 விதமான குழுவினரை குறித்து பார்க்கிறோம். ஒண்ணு ஆட்சியாளர்கள், இன்னொன்னு தீர்க்கதரிசி, இன்னொன்னு ஆசாரியர். சரி, இந்த ஆட்சியாளர் செக்குலர் லீடர்ஸ் அல்லது பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி ஆசாரியர் இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் மக்களை என்ன பண்ணாங்க, தவறாக வழிநடத்தினார்கள். தங்கள் பற்றினாலே கடிக்கிறதா இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கூடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லு. அப்போ மக்களை தவறாக வழிநடத்துறாங்க. சத்தியத்தை சத்திய விதமாக போதிக்காம சத்தியத்தை பொய்யாக போதித்து தவறான வழியில மக்களை நடத்தக்கூடியவர்களாக இந்த தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் காணப்பட்டாங்க. சரி, அப்புறம் சமாதானம் இல்லாமையே அவங்க சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்புறம் ஆதரவற்றவர்கள் மேல என்ன செஞ்சாங்க, போர் புரியக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, சுய லாபத்துக்காக போதிக்கக்கூடியவர்களாக, கற்பிக்கக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. அங்க 11ஆம் வசனத்துல அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு கூறி சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியாக, வெளிச்சமாக, உப்பாக இருக்கும்படியாக சபையை உலகத்துக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நடைபெறக்கூடிய காரியம் என்னவென்றால், சபையிலே உலகம் இருக்கிறது. அப்போ உலக தலைவர்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, சபைக்குள்ள வந்தா சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள், சபையில் இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷகர்கள், சபையில் இருக்கக்கூடிய மத தலைவர், சமய தலைவர்கள், சபையில் இருக்கக்கூடிய பிஷப்புகள், மாடரேட்டர்கள், அப்போ இப்படி பலவிதமான பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை இந்த உலக பிரகாரமான செக்குலர் வேர்ல்டுல இருக்கிறவங்க வாழ்க்கையை போலவே காணப்பட்டது. அப்போ இவங்க எல்லாம் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளி விளக்குகளாக நட்சத்திர கூட்டங்களை போல இருக்கணும்னு சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்போ இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நட்சத்திர கூட்டத்தை போல இருக்க வேண்டியவங்க, சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடியவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டியவங்க சாட்சியற்றவர்களாக, இவர்களும் கோணலும் மாறுபாடுமானவர்களாக காணப்படுறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்,
இந்த சபையானது உலகத்திலே வைக்கப்பட்டு அது வெளிச்சமாக இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபைக்குள்ளே உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்க தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. போதகர் அதற்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னாரு. போதகர் இன்னைக்கு சில போதகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, போ தகர் போதகர் தான் அதுதான். அதை 2ஆ பிரிச்சா போ தகர் போய் தகர்க்க கூடியவர்களாக அல்லது கொடூரமாக நடத்தக்கூடியவர்களாக அவ்வளோ அரகண்டாக அக்ரெசிவாக இருக்கக்கூடிய போதகர்கள் இன்றைக்கு சபைகளிலே எல்லாரும் அப்படி இல்ல. கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆகையினாலே புறஜாதியார் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இந்த தலைவர்கள் தங்கள் சமூகத்தின் பலவீனமான மற்றும் பாதுகாப்பற்றவர்களை தங்கள் சொந்த திருப்திக்காக முழுமையாக விழுங்கினர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அவங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய இச்சைகளுக்காக அவங்கள முழுவதுமாக ஆட்கொள்ளக்கூடியவர்களாக, அவங்களை உபயோகிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். முக்கியமாக லேவியராம புத்தகத்துல அவ்விதமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமத்துல நம்ம பார்க்கும்போது ஆஹ் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதிலே நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. அப்போ இந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இம்பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சாராரை அதிகமாக பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, நடுநிலை வகிக்கக்கூடியவர்களாக, எல்லாத்துக்கும் மேல நீதி நியாயத்துக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 8, 9ல பாக்குறோம். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய். அப்போ திக்கற்றவங்களுக்கு, பாதுகாப்பு இல்லாதவங்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு அவங்களுடைய வாய்ஸாக நம்ம அமையணும். அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக அமையணும். ஆனா இங்க மீகா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவர்களுடைய தோலை உரிக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. சதையை பிடுங்கக்கூடியவர்களாக, அவ்வளவு கொடூரமானவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்போ இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நடத்தினா நிச்சயமாக அது நியாய தீர்ப்பு வருது. பாவத்தின் சம்பளம் மரணம் கட்டாயம் வருது. அப்போ இவங்க மேல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க. இப்போ இவங்க இவ்வளவு பாவத்தையும் செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க? ஜெப கூட்டத்துல நல்லா வந்துடுறாங்க, உபவாச கூட்டத்துல வந்துடுறாங்க, ஆல் நைட் பிரேயருக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜெப கூட்டத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனாலும் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அருமையானே, இதே போல ஒரு வசனத்தை ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். ஏசாயா 59, 1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அருமையானவர்களே, நான் அதிக பாரத்தோடு சொல்றேன். இந்திய சபையில, முக்கியமாக தமிழ்நாட்டு சபைகளில, கிறிஸ்தவர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில ஜெபத்துக்கு பஞ்சம் இல்ல. ஜெபம் இருக்குது, அதிகமான ஜெபம், அதிகமான பிரேயர் மீட்டிங், அதிகமான உபவாச ஜெபங்கள் இருக்குது, அதிகமான ஆல் நைட் பிரேயர்லாம் இருக்குது. சந்தோஷம். ஆனா இவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஆண்டவருடைய பதில நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். என்ன காரணம்?
நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அதை தடுக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட முடியாதபடிக்கு அதை தடுக்கிறது என்று சொன்னா அது மிகையாகாது. இங்க பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. ஏசாயா 59:2. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நம்ம பாவத்தோட வாழ்ந்துகிட்டு நம்ம எவ்வளோ மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ மணிக்கணக்கா உபவாசம் பண்ணாலும், எவ்வளோ மணிக்கணக்கா பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்க. எவ்வளோ நேரம் நம்ம பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றோம், ப்ரே பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு தூரம் பாவத்திலிருந்து மனம் திரும்புறோம் அப்படின்றது முக்கியம். ஆகையினால்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபமும் வேத தியானமும் முக்கியம். வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு எப்பாவது டைம் கிடைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் அங்கேயும் இங்கேயுமாக வேத வசனத்தை அப்படியே நுனிப்புல் மேய்ற மாதிரி மேய்ஞ்சிட்டு போனோம்னா நம்முடைய பாவத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய குறையை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய குற்றங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய பாவங்கள், குற்றங்களை அறியணும்னா வேதத்துல வாசிக்கிறோம். வேதம் நம்முடைய பாவத்தை காட்டக்கூடிய கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னாடி உட்காராம நுனிப்புல் மேயிற மாதிரி கேலண்டர்ல இருக்கக்கூடிய வசனத்தை வாசித்துட்டு நாளை கடத்தணும்னா அப்புறம் மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம்னா எங்க நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? இதுதான் நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளுடைய விசுவாசிகளுடைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள்ல பெரிய குறைவு. ஒரு பக்கத்துல ஜெபமே குறைவா இருக்குது. இன்னொரு பக்கத்துல ஜெபம் இருந்தாலும் அந்த ஜெபம் அதுதான் 1 தீமோத்தேயுன்னு நினைக்கிறேன். உங்க பரிசுத்த கைகளை நீங்க உயர தூக்கி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கை பரிசுத்தமா இல்ல. கையெல்லாம் கரை படிந்து இருக்கு. கையெல்லாம் பாவ கரையினால் நிறைந்திருக்கு. அப்படி ஜெபம் பண்ணா எப்படி கேட்கப்படும்? அருமையான நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணோம். ஆட்சி மாறணும். மத்தியில ஆட்சி மாறணும் அப்படின்னு சொல்லி. ஒண்ணு நம்ம ஜெபக்குறைவா அப்படின்னு சொல்லி தெரியல. அல்லது நம்ம நல்லா ஜெபம் பண்ணோம். ஆனா இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பிரகாரம் மனம் திரும்பல. பாவத்திலிருந்து விட்டுவிட வேண்டிய பாவங்களை விட்டு விடல. பாவத்தோடு ஜெபம் பண்ணிட்டோம் போல இருக்கு. அதனால்தான் கை கெட்டுனது வாய் கெட்டல அப்படின்ற விதமாக நம்ம ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி பெற முடியல. மறுபடியுமாக இந்த ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவங்க கரங்களிலே ஆட்சி போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரொம்ப தீர்க்க தரிசனம்லாம் சொல்லப்பட்டது. எப்படியும் இந்த முறை ஆட்சி மாறும் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. சோ ஆனாலும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு. ஒருவேளை அவங்க தே தே ஹவ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. இத பத்தி ஒருத்தர் சொல்லும்போது எப்படி ஒரு பாம்புக்கு பல்ல புடுங்கிட்டா அந்த பாம்பை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அதே போல ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாததுனால ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் தான் வந்திருக்குது. ரொம்ப ஓஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இல்லை. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. நம்ம இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பிரகாரமாக மனம் திரும்பல. மனம் திரும்பி நம்ம ஜெபித்திருந்தோம்னா இந்த இந்திய சபை ஜெபித்திருந்ததுன்னா இன்னைக்கு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னுடைய யூகம். இதை இதுதான் கடவுளுடைய வசனம்னு சொல்ல வரல. இட் இஸ் ஒன் பெர்ஸ்பெக்டிவ். அதனால நீங்க என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்னு அதை எடுத்துக்கங்க. இதை ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான வேத வாக்கியமா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆனா அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான வேத வாக்கியம் என்னன்னா நம்ம பாவத்தோட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்யறார்? தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைப்பார். இதேதான் எக்ஸாக்ட்லி இதேதான் ஏசாயாவும் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? உடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்ட்டு.
அப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சரி, தொடர்ந்து பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இது 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இதுவரைக்கும் செக்குலர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அல்லது சிவில் லீடர்ஸ், அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அல்லது அரசியல் தலைவர்கள், அல்லது அரசாங்க அதிகாரிகள், அவர்களுக்கு எதிராக அவங்க கொடூரமாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்த்தோம். இப்போ அடுத்த செக்ஷன் கள்ள தீர்க்கதரிசி. இவர்கள் மீது நியாயம் தீர்ப்பு வருது. ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய மக்களை வழிகெடுக்கிறார்கள். சோ இந்த ப்ராஃபெட்ஸ் என்ன பண்றாங்க? தே ஆர் லீடிங் காட்ஸ் பீப்புள் அஸ்ட்ரே. அவங்க தவறான வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தரிசனம் இருக்காது. அவங்க வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். சோ இததான் நம்ம இங்க 6ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி விரோதமாக ஆண்டவர் சொல்றாரு. 6ஆம் வசனம், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரி, மீகாவுடைய சொந்த ஊழியத்தின் ஊழியமானது கள்ள தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 7ஆம் வசனத்துல, தரிசனம் பார்க்கிறவர்கள் வெக்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாதனால் அவர்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். அப்போ இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆஹ் இந்த சரியான விதமாக தரிசனம் பார்க்கிறவர்கள் வெற்றி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அந்தகாரம் அவர்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவங்க வெக்கி வாயை மூடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவர்களுக்கு நேர்மாறாக, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நேர்மாறாக மீகாவினுடைய ஊழியம் இருந்துச்சு. அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நானும் நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இவங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வழியை சொல்லல. அவங்க எல்லாத்தையும் தவறா நடத்தக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. தவறாக போதிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. கொடூரமாக நடத்தக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. ஆனா 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆங்கிலத்துல பட் ஃபார் மீ அப்படின்னு போட்டிருக்கு. நானும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இவர் பாவத்தை பாவம் அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்துறாரு. கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால, நியாயத்தினால, பராக்கிரமத்தினால அவர் நிரப்பப்பட்டு, ஆவியின் வல்லமையினாலும் நீதியினாலும், அப்புறம் அவர் தேவனுடைய பராக்கிரமத்தினால நிறைந்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேலுடைய மீறுதலை, அவர் பாவத்தை அறிவிக்கிறார். இஸ்ரவேல் தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர் புதுப்பித்து சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தலைவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் தலைவர் மீதான குற்றச்சாட்டை சொல்லிட்டு வந்தவரு திடீர்னு ஒருவேளை அவருக்கு இங்க ஒரு மனுஷன் இருக்கா, மீகான்னு ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லி பாசிட்டிவா சொல்லிட்டு மோசமான தலைவர்கள் மத்தியில சேத்துல முளைச்ச செந்தாமரை மாதிரி இங்க சேத்துக்குள்ள ஒரு மாணிக்கம் இருக்கிற மாதிரி இந்த மீகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாக இந்த இஸ்ரவேலுடைய தலைவர்களை குறித்து, ஆட்சியாளர்களை குறித்து, அவருடைய பாவங்களை குறித்து அவர் சொல்றதை பார்க்கணும். சோ இன்றைக்கு நல்ல தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒருவர் இருந்தார்னா, ஒருவர் தேவ பக்தியுள்ள தலைவர் என்பதை காட்ட மீகா என்ன சொன்னார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார், வல்லமை, நன்மை மற்றும் வலிமையுடன் அவர் தம்முடைய சொந்த வாழ்க்கையை உதாரணமாக பயன்படுத்துகிறார்.
சரி, இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது, இன்று ஒரு சபை தலைவர் ஆவியானவரால நிரப்பப்பட முயற்சிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் சில குறிகாட்டிகள் யாவை அப்படின்னு சொல்லி யோசித்து, வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ்? இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு, சபைகளுக்கு நல்ல போதகர்கள் தேவை, நல்ல பிஷப்புகள் தேவை, நல்ல மாடரேட்டர் தேவை, கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸுக்கு நல்ல லீடர்ஸ் தேவை. அப்போ வீட்டிலும் வேலையும் உள்ள ஆன்மீக தலைவர்களாகிய நீங்கள் அல்லது நான் இந்த பத்திகளில் விவரிக்கப்பட்ட ஆன்மீக தலைவர்களை வென்ற சமரசத்தை நோக்கி நாங்கள் செல்லவில்லை என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும்? சரி, நம்ம வந்து இன்றைக்கு உலக பிரகாரமான தலைவர்கள் கொடூரமாக ஆட்சி செய்யறாங்க, தன்னலமாக நடக்கிறாங்க. அவங்க வந்து ஆஹ் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது பார்க்கல, தங்களுக்கென்று மகிமையை எடுத்துக்கொள்றாங்க. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில நாம அவர்களோடு கூட சமரசம் பண்ணி அப்படியே போயிடுறோமா, அல்லது அப்படி சமரசம் பண்ணாதவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது இப்படிப்பட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு மீகா உயிரோடு இருந்து நம்முடைய தலைமைத்துவத்தை பேசிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? இதற்கு தலைவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? மக்கள் எப்படி எதிர்கொள்வார்கள்? நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுவோம்? அப்போ நாம் பின்பற்றக்கூடிய தலைவர்கள் தெய்வ பக்தியின் உதாரணங்களை அமைக்கவில்லை என்றால் அழிவு மற்றும் பேரழிவை நோக்கிய பாதையில் நம்மை அழைத்து செல்லும் தலைவர்களை நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா கவனிங்க. நாம பின்பற்றக்கூடிய தலைவர்கள் தேவ பக்தியின் உதாரணங்களை அவர்கள் அமைக்கவில்லை என்றால் அழிவு மற்றும் பேரழிவை நோக்கிய பாதையில் நம்மை அழைத்து செல்லும் தலைவர்களை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ தேவ பக்தியற்ற தலைவர்களை நாம் பின்பற்றினால் விஷயங்கள் தவறாக நடக்கும்போது தலைவர்களை நாம் குறை சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். சரியான தலைவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். தேவ பக்தியற்ற தலைவர்கள் இருந்தாங்கன்னா அது வந்து நம்முடைய சபையை பாதாளத்துக்கு அழைத்து செல்லும், நம்முடைய தேசத்தையே அழைத்து செல்லும். தலைவர்கள் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி. தலைவர்கள் சரியாக இருந்தாங்கன்னா தொண்டர்கள் சரியாக இருப்பாங்க. அப்போ சபையினுடைய தலைவர்கள் சரியாக இருந்ததுன்னா சபை சரியான பாதையில போகும். அப்போ சபை ஒழுங்காக இருந்ததுன்னா தேசம் சரியான வழியில போகும். அப்போ தேசம் தவறான வழியில போறதுக்கு காரணம் வந்து சபைதான். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் தலைவர்களை வந்து நம்ம சரியான விதமாக நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த தலைவர்களை நம்ம வந்து சரியான விதத்துல இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு வந்து உலகம் சரியான பாதையில போகணும்னா சபையினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். சபையினுடைய பங்கு அப்படின்னும் போது உலக பிரகாரமான கட்டடத்தை சொல்ல, ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்ல, ஆண்டவருடைய மக்களை குறித்து சொல்றேன். இப்போ ஆண்டவருடைய மக்கள் ஒழுங்கா இருந்தாதான் உலகம் ஒழுங்கா இருக்கு. ஆண்டவருடைய மக்கள் ஒழுங்கா இல்லைன்னா உலகம் ஒழுங்கா இருக்காது. இப்போ நான் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல ஆண்டவர் சபையை எடுத்து விடுவார் என்றால் உலகம் ஒரு பேரழிவை சந்திக்கும். அருமையான எல்லாம் கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு உலகத்துல விசுவாசி என்றும் ஒரு கூட்டம் இல்லாவிட்டால் உலகத்துல வந்து கலவரமும், அங்க வந்து வெறுப்பும், காழ்ப்புணர்ச்சியும், சண்டையும், சச்சரவும் தான் காணப்படும். அப்போ சபை இருக்கிறதுனால்தான் இது வந்து பூமிக்கு உப்பாக இருக்கிறது, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறது. சரி, இவங்க என்ன செய்யறாங்க? நீதியை வெறுக்கிறார்கள், நியாயத்தை சீர்குலைக்கிறார்கள். அப்போ ரத்தம் சிந்துதலாலும் அக்கிரமத்தாலும் எருசலேமை கட்டி எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். இப்போ நியாயாதிபதிகளாகவோ ஆசாரியர்களாகவோ தீர்க்கதரிசிகளாகவோ இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை நம்புவதற்கான தங்கள் உரிமை கோரலை பொய்யாக்கி பணத்துக்காக மாத்திரமே அதை செய்கிறாங்க. அப்போ இந்த ஜட்ஜஸ், பிரீஸ்ட், ப்ராஃபட்ஸ் எல்லாரும் வந்து பணத்துக்காக தான் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மிகையாக.
அவர்கள் நிமித்தம் இஸ்ரவேல் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல் உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம் அப்படின்னு சொல்லி இப்போ வயலை போல உழப்படும், எருசலேம் பாழடைந்த குவியல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த மீகா தீர்க்கதரிசி உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. மீகாவின் இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு முன்னதாக 586 பாபிலோன் எருசலேமை அழித்த போதே நிறைவேறியது. அதை குறித்து நீங்க 2 நாளாமும் 36ஆம் அதிகாரம் 17ல இருந்து 21 வசனங்கள்ல வாசிக்கலாம். ஆனால் அந்த அழிவோடு கூட அவருடைய செய்தி முடிவடையல. வரவிருக்கும் நியாய தீர்ப்பை அறிவிப்பதில் அது எவ்வளவு சகனமாக இருந்ததோ அதே அளவு இப்போது அவர் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையுடன் தொடர்கிறார். அப்போ இவர் அழிவு வருது அழிவு வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த அழிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடல. அவர் அழிவு வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றாரு, ஆஹ் அழிவோட கூட முடிக்காம அழிவுக்கு பின்னதாக என்ன பண்ணுது, ஒரு எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். பாருங்க, மறுபடியும் மறுபடியும் எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வருது. நீங்க எடுத்தவங்க திருப்பி பார்க்கலாம். ஒண்ணு ரோமருக்கு எழுதின நிருபம், அங்க இருக்கக்கூடிய பகுதியில 6ஆம் அதிகாரம், இங்க 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆனா மரணத்தோட நிக்கல. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, இந்த அழிவுக்குள்ளாக நாம போகாதபடி, நம்ம பரலோகத்துக்குள்ளாக போகும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனுடைய கிருபை வரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏறக்குறைய அதே மாதிரிதான் இங்க பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கணும். நிறைய வார்னிங், நிறைய எச்சரிப்பு. இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தன் வரான், பாபிலோன் வரான், அல்லது ஒரு கடவுளுக்கு விரோதமான ஒரு அரசாட்சி உங்களுக்கு மத்தியில வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அதனால நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அதோட முடியல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அப்போ சிறுபான்மையின் கிறிஸ்தவர்கள் அப்படியே துன்பப்பட்டு கொண்டே இருக்க மாட்டாங்க. பாருங்க, பின்னாடி ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது, ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது சீயோனின் எதிர்கால மேன்மையும் மேசியானிய நம்பிக்கையும் குறித்து பார்க்கிறோம். பிந்திய நாட்களில் வரவிருக்கும் மகிமை, இதான் 4ஆம் அதிகாரத்துக்குள்ள போறோம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள். அப்போ கடைசி நாட்களில் அல்ல பிந்தின நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். சோ இதுல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படும், அநேக ஜனங்கள் அதுல செல்ல விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களா வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்துல அவர்கள் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள விரும்புவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எருசலேமிலிருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசிகள் அவங்க எதிர்காலத்தை குறித்து பார்க்கும்போது 2-3 மலைகளை, மலை உச்சியை பார்க்கறாங்க. இம்மீடியட்டான மலை உச்சியும் பார்க்கறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மலை உச்சியை பார்க்கறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மலை உச்சியை பார்க்கறாங்க. இப்போ இம்மீடியட்டான மலை உச்சி என்னன்னா, இவங்க பாவம் செய்யறதுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாபிலோன் என்ற ஒரு புறஜாதியாரை கொண்டு இவங்க சிறையிருப்புல கொண்டு போறார். சோ இத பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க பாபிலோன்ல இருக்கும்போது சிறையிருப்புல மீண்டவர்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்ய போறாங்க, பாபிலோன் சிறையிருப்புல இருந்து திரும்பவுமாக அவங்க இஸ்ரவேலுக்கு, எருசலேமுக்கு அவங்க திரும்ப
தேவனுடைய ஆலயத்தை அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து முதல் 2 காட்சி. 3வது காட்சி என்னன்னா, எதிர்காலத்துல மேசியா வரப்போகிறார். அது 3வது காட்சி. 4வது காட்சி என்னன்னா, மேசியா முதல் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் நடுவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்குது. அந்த 2ஆம் வருகையில ஆண்டவர் மீதியா இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நம்மை, ரட்சிக்கப்பட்ட நம்மை அவர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். பாத்தீங்களா? அப்போ இந்த கடைசி நாட்கள்ல அவர் சொல்றது, அவருக்கு தெரிஞ்சே என்ன சொல்றாரு, பாபிலோன் வரும்ன்றாரு. ஆனா அது எவ்வளவு தூரம் ஷூரா சொன்னாருன்னு தெரியல. ஆவியானவர்ல ஏவப்பட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அத பத்தி புரியல. மேசியா வரப்போறாருன்றது தெளிவா தெரியல. ஏதோ மேசியா வராருன்னு சொல்லி 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார். ஆனா அதுக்கப்புறம் 2ஆம் வருகை பத்திலாம் அவருக்கு தெரிந்து கொள்வதற்கே ஒரு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் அவரை அறியாமல் இதுதான் வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு தெரியாமயே he is also seeing the distant future. He is not only seeing the immediate future, he is also seeing the distant future. உடனடியாக நடக்கக்கூடிய காரியத்தை மாத்திரமல்ல, ரொம்ப தூரத்தில் நடக்கக்கூடிய காரியத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ கர்த்தர் என்ன செய்வாரு? தேசங்களை நியாயம் தீர்ப்பார். 3 வசனத்துல 2ஆம் வசனத்துல திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். பாருங்க அங்க சபை வருது பத்தி அங்க பாக்குறோம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது பாதையை நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எவ்வளவு அருமையாக இந்த தீர்க்க தரிசனம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல நிறைவேறிவிட்டது. அப்புறம் இனிமேலும் அவருடைய 2ஆம் வருகையில சில காரியம் நிறைவேற போகுது. 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. சோ எல்லாரும் திருப்தி அடைந்து 4-5 வருஷங்கள்ல கர்த்தருடைய நாமத்தில் என்றைக்கும் நடப்பார்கள். ஏசாயாவிடமும் இதை போல ஒரு தீர்க்க தரிசனம் காணப்பட்டது. அத ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நம்ம முடிஞ்சவங்க நீங்க அந்த பகுதிக்குள்ளாக திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் பைபிள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல உங்களுடைய லேப்டாப், செல்போன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இந்த பிபிடிய பாருங்க. அதோடு கூட வேத வசனத்தையும் நீங்க பார்க்க வேண்டியது அவசியம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அதுல முக்கியமா 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இதுல யாரை பார்த்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. சோ இதுல வந்து ஒருவேளை ஏசாயா வந்து மீகாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரா அல்லது மீகா ஏசாயாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல. சோ 2 பேரும் இவ்விதமாக காரியங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை குறித்து நாம பார்க்கலாம். சரி, இதுல வந்து மீகாவினுடைய நிறைவேற்றத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதுல மீகாவினுடைய நிறைவேற்றம் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். இங்க பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு பிந்தைய நாட்களை பத்தி. அப்புறம் இங்க வந்து லார்ட்ஸ் ஹவுஸ், கடவுளுடைய தேவனுடைய இல்லத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மெனி நேஷன்ஸ், பல நாடுகள். அப்புறம் வேர்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வார்த்தை. இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி பார்க்கிறோம்னா, லேட்டர் டேஸ்ன்னு வந்து சொல்லப்படக்கூடிய காரியம் காஸ்பல் ஏஜ், இப்போ இருக்கக்கூடிய சுவிசேஷ காலம். இதற்கு ப்ரூஃப் வந்து வேதவாசனம் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:16-17, எபிரேயர் 1:1-2. அப்புறம் இறைவனின் இல்லம் அப்படின்னு சொல்லி காட்ஸ் ஹவுஸ், திருச்சபை இங்க இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:5, 1 பேதுரு 2:5, எபேசியர் 2:19. பல நாடுகள், யூதர்களும் புறஜாதியாரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து லூக்கா 24:47 பார்க்கிறோம்.
மத்தேயு 28:19 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:5-47, 10:34-35, எபேசியர் 2வது அதிகாரம் 11-19. அடுத்தது நற்செய்தி, கர்த்தருடைய வார்த்தை. இதை வந்து லூக்கா 24:47 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8, 2, 4, 5, 14 பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த தீர்க்கதரிசனுடைய நிறைவேற்றம் என்னன்னா, இதுல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அப்போ நம்ம கொஞ்சம் டாக்டரின் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை குறித்து சில வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க, இது இன்னும் வரவில்லை என்று சிலர் நம்புகிறார்கள். அப்போ ப்ரீ மில்லினிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, 1000 ஆண்டு செழுமை மிக்க காலத்துக்கு முந்தைய காலம் சார்ந்தது இது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இது எல்லாமே ஆஹ் கடந்த காலம். அப்போ மில்லினிஸ்ட் அப்படின்னுவாங்கன்னா 1000 வருட அரசாட்சியே கிடையாது அப்படின்னு நம்பக்கூடியவங்க இதெல்லாம் கடந்த காலம் என்று சொல்லுகிறாங்க. இயேசு பூமியில் கிறிஸ்து ஆளுகை செய்கிற 1000 ஆண்டு அரசாட்சி இல்லை என்ற நம்பிக்கையை கொண்ட கோட்பாடுக்கு பேர் தான் மில்லினிசம் அப்படின்னு சொல்லுது. ஆனா எது எப்படியோ இப்ப இது எல்லாத்துக்குமே அவங்க ப்ரீ மில்லினிஸ்ட் சரி, மில்லினிஸ்ட் சரி, இன்னொரு குரூப் இருக்காங்க போஸ்ட் மில்லினிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மூன்றுக்குமே 3 கோட்பாடுக்கும் அவங்க வேத வசனத்தை சொல்றாங்க. ஆகையினால ப்ரீ மில்லினிஸ்ட் சரியா, மில்லினிஸ்ட் சரியா, போஸ்ட் மில்லினிஸ்ட் சரியான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த 3 காலத்திலும் வந்து சில ஆஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், கடந்த காலம் சரி, நிகழ்காலம் சரி, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ எருசலேமில் பெந்தைகோஸ்து நாளில் சுவிசேஷ பிரசங்கத்துடன் இந்த காஸ்பல் ஏஜ் தொடங்குச்சு. அப்போ எருசலேமில் தோன்றிய சுவிசேஷத்துக்கு மக்கள் பதிலளிக்கும் போது இது தொடர்கிறது. அப்போ அந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அநேகருக்குள்ளே நியாயம் தீர்ப்பது நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு காலத்துல ஆண்டவர் என்ன செய்யப்பாரு, நியாயம் தீர்ப்பை கொண்டு வருவாரு. அவருடைய ஜனங்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, சபையினுடைய முன்மாதிரியின் மூலமாக நம்ம வந்து உலகத்துல சில கோட்பாடுகளை சொல்லுகிறோம், வழி நடத்துதலை சொல்கிறோம். அதே போல எதிர்காலத்துல நம்ம நியாயம் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லியும் நம்ம தெரிந்து கொள்ளும். சரி, தொடர்ந்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 விவரிக்கப்பட்டுள்ள புதிய வானமும் புதிய பூமியும் புதிய எருசலேமின் ஒரு பகுதியாக மீட்கப்பட்டவர்களின் நித்திய விதியில் மீகா 4ஆம் அதிகாரம் 3-5 அதனுடைய நிறைவேற்றத்தை காணலாம். அப்போ இந்த 3-5 சொல்லப்படக்கூடிய காரியங்கள், ஒளிமயமான எதிர்காலம் வருது பாருங்க, திரளான ஜனங்கள். இதுதான் வெளிப்படுத்தின விஷயத்துல பாக்குறோம். அங்கே ஒரு பெருங்கூட்டமான ஜனம் இருந்தது. சகல ஜாதிகளிலிருந்தும், சகல ஜனங்களிலிருந்தும், சகல கோத்திரத்திலிருந்தும். அப்போ ஆயிரமான ஆட்கள் அவருடைய மந்தையில சேருவாங்க, பரலோகத்திலே அவங்க துதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அதை தீர்க்க தரிசனமாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த புதிய வானம் புதிய பூமி அப்படின்ற வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மீட்கப்பட்டவர்களுடைய எதிர்காலத்துல நிறைவேறுதல் இங்க மீகால சொல்லப்பட்டிருக்க நிறைவேறுதல் அதுல உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, மீகா தொடர்ந்து கூறும்போது அந்நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ தீர்க்க தரிசன நிறைவேற்றம் கிறிஸ்துவின் முதல் வருகையுடன் தொடங்கியது. மேலும் தேவாலயம் ஒரு ஆன்மீக ராஜ்யமாகும். இதில் இஸ்ரவேலின் முன்னாள் ஆதிக்கம் மீட்டெடுக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து ஆட்சி செய்யும் இயேசுவுக்கு வழங்கப்படுகிறது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐநா சபை, யுனைடெட் நேஷனுடைய பில்டிங், அதுல வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனமும் ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனமும் காணப்படுது. நல்லா பாருங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் சம்மட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து
இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. ஐக்கிய நாடு சபையினுடைய நோக்கம் என்ன? எந்த 2 நாடுகளும் சண்டை போடாம அங்க அமைதியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு? ஏசாயாவில இருந்து, மீகாவில இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம். இவங்க ஈட்டிய விட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்களாம்? மண்வெட்டிக்கு எடுத்துக்குவாங்க. சோ தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும், பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் மாற்றுவார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. பாருங்க, தீர்க்க தரிசனமாக ஏசாயா, மீகால சொல்லப்பட்டது இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் அல்லது ஐக்கிய நாடு சபையினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக அவர்களுடைய தரிசனமாக இருக்குது. பாருங்க, துப்பாக்கி அப்படியே மடக்கி போடப்பட்டு அந்த துப்பாக்கி நிக்காது. அதற்கு வேலை இல்லை, யாரையும் ஒருத்தரை ஷூட் பண்ண தேவையில்லை அப்படின்றதமாக சொல்லப்படுது. இங்கே சிங்கமும் புலியும் கரடியும் ஒன்றாக சேர்ந்து அங்க வாழக்கூடிய ஒரு நிலைமை. பாருங்க, இதுதான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஆதியாமத்துல எப்படி உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ அது போல அமைதி அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, தொடர்ந்து பார்க்கும்போது மறுசீரமைப்புக்கு முன் துன்பம் மற்றும் சிறையிருப்பு வருது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இப்போது பார்க்கக்கூடிய காரியம் எதிர்கால நம்பிக்கையை பற்றி தனது பார்வையிலிருந்து உடனடி நிகழ்காலத்தில் என்ன நடக்கும் என்பதற்கு திரும்பியுள்ளார் என்பதை குறிக்கிறது. அப்போ நம்ம ஸ்பெக்ஸ் போடும்போது லாங் சைட்டு, ஷார்ட் சைட்டு அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணாரு? லாங் சைட்டை பார்த்தார். லாங் சைட்ல அவருக்கு தெரிஞ்சு சில காரியத்தை சொன்னாரு. அவர் உணராமலே ஆவியானுடைய ஏவுதனால அவரு சுவிசேஷ காலத்தை பத்தியும் சொன்னாரு. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய காரியத்தையும் சொன்னாரு. எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப மறுபடியுமாக ஷார்ட் சைட்டுக்கு வர்றார். உடனடியாக என்ன நடக்கணும்ன்ற அந்த காரியத்துக்குள்ளாக வர்றார். அவருடைய நியாய தீர்ப்பு பிரசவத்தில் ஒரு பெண்ணைப் போல துன்பத்தை உள்ளடக்கும். ஏனெனில் அவர்கள் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், அதிலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள். சோ இதுதான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானவன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையா? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கும் ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். சீயோன் குமார்த்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார். பாருங்க, பாபிலோன் கையில ஒப்பு கொடுக்கவாரு அப்படின்றார். அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா அங்க ஒரு கமா போட்டுறாரு. கமா போட்டு என்ன சொல்றாரு? பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவார். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார். சோ இதுதான் மீதியானவர்கள் திரும்பமாக அவங்க எருசலேம்ல புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு வருவாங்க அப்படின்றத சொல்றார். சோ இப்பொழுதும் கூட பல ஜாதிகள், உதாரணமாக அசிரியா அவர்களுக்கு எதிராக வந்துள்ளன அப்படின்னு பார்க்கிறோம். தொடர்ந்து பாபிலோன் ஒரு பக்கத்துல வராங்க, இன்னொரு பக்கத்துல அசீரியா ராஜாவும் இவர்களை சிறைப்பிடிக்கும்படியாக வருகிறார். சீயோனை தீட்டுப்படுத்த நாடுகிறார்கள். அவர்களை பல துண்டுகளாக உடைக்க கடவுள் அவர்களை பயன்படுத்துவார். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? 11ஆம் வசனத்துல, சீயோன் தீட்டுப்படுவதாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அருக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் குமார்த்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பார். இங்கே 1000 சீயோன் குமாரத்தி இஸ்ரேல் தாழ்த்தப்படுவாள் அப்படின்னு சொல்லப்படும். சோ இப்படியாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ இந்த இதோட கூட 5ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம செல்ல இருக்கிறோம். அப்போ நல்ல தலைவர்கள், கெட்ட தலைவர்கள், இதுதான் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். 4ஆம் அதிகாரத்துல பாவத்துக்காக
இவங்க வந்து தண்டனை பெற போறாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து எதிர்காலத்துல வந்து ஆஹ், சண்டையெல்லாம் நிறுத்தி போட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். நமக்கென்று ஒரு கூட்ட மக்களை ஏற்படுத்துவார். சபையை உருவாக்குவார். ஆண்டவருடைய ஆட்சி இருக்கும். 2ஆம் வருகை இருக்கும். அப்போ சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் ஆட்களை ஒன்றாக சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வந்து சிறையிருப்பின் சிறையிருப்பிலிருந்து பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து இவர்களை மீட்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ 3ஆம் அதிகாரத்துல தண்டனை 3ஆம் அதிகாரத்துல பாவம் செஞ்சாங்க, அதுக்குரிய தண்டனையை பெற்றுக்கொண்டாங்க. தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்துல வரும்போது தண்டனைக்கு அப்பால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்தும் சற்றே கண்களை உயர்த்தி லாங் சைட்ல அவர் வந்து டெலஸ்கோபிக் விஷன்ல பாக்குறார். மைக்ரோஸ்கோபிக்லயும் ரொம்ப இம்மிடியட்டா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்புறம் தொலைநோக்கு பார்வையிலும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தார். அப்போ நாம் நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு டேபிளுக்கு வர வேண்டும். மேஜைக்கு வந்து நம்ம ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்காமல் நடுவில் உட்கார்ந்து மற்றவர்களை கேட்க வேண்டும். மக்களை ஒன்றிணைக்க வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தலைவருடைய பெயர் ஜான் மேக்ஸ்வெல் அப்படின்றவரு. அவர் நிறைய புத்தகம் லீடர்ஷிப்பை பத்தி எழுதியிருக்கிறார். அப்போ மற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் உலகத்தை மேம்படுத்தும் பாதையில் முக்கியத்துவம் உள்ளது. இப்போ தலைவர்களாகிய நாம வந்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் இருந்த பணத்துக்காக கூலிக்காக மாரடிக்கக்கூடியவர்களாக, தன்னலமாக இச்சைக்காக தனக்கென்று சொத்து சுகத்தை சேர்க்கக்கூடியவர்களாக இல்லாதபடி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்மை நாமே அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் எனக்கென்று வாழாதபடி உமக்கென்று வாழவும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உமக்கென்று கனி கொடுக்கவும், உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்னிலே நிறைவேறி என் வாழ்க்கையை குறித்து ஒரு வரலாறு எழுதப்படும் போது இந்த மனுஷன் இந்த மனுஷி தனக்கென்று வாழாமல் கர்த்தருக்கென்று வாழ்ந்து மற்ற மக்களுடைய ஆவிக்குரிய முன்னோட்டத்துக்காக முன்னேற்றத்துக்காக அதிகமாக ஜெபித்தவர், அதிகமாக உழைத்தவர், அதிகமாக போதித்தவர், அதிகமாக செயல்பட்டவர் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் என்னை பத்தி உங்களை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டியது அவசியம். 3ஆம் அதிகாரத்துல காணப்படுகிறது போல தன்னலமான அரசியல் தலைவர்களை போல பொய்யான தீர்க்கதரிசிகளை போல தன்னலமான ஆசாரியர்களை போல இந்த 3 குரூப்பை போல நம்ம இல்லாம முன்மாதிரியாக இருந்த அந்த மனிதன் வந்து மீகா. அந்த மீகா வந்து எப்படி இருந்தார்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வல்லமை உள்ளவராக அவர் காணப்பட்டார். அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவராக அவர் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமத்தை 8ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தலைமை பொறுப்பு, ஊழியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அமையத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை அமையத்தக்கதாக நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். Thank you very much for your patient listening. Thank you. நீங்களே ஒரு பிரேயர்